ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இந்த மாதிரி அழகான ஒரு கியூட்டான லவ்விங் கப்புள்ஸ் பர்த்டே கேக் முன்னாடி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அந்த கேக்ல நமக்கு விருப்பப்பட்ட ஒரு நேம் பிரிண்ட் ஆயிருக்கிற மாதிரி இமேஜஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. டெஃபினட்டா இந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணி உங்களோட லவ்டு பீப்புள்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்ல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் மாதிரி எப்படி தான் இருக்கும். இந்த ஒயிட் கலர் காலம்ல தான் நமக்கு விருப்பமான இமேஜஸ் கிரியேட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ காப்பி பண்ண ப்ராம்ப்ட் இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இந்த ப்ராம்ப்ட் எங்க போய் எடுக்கணும், எங்க போய் காப்பி பண்ணணும் அப்படின்றது அப்புறமா சொல்லி தரேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கியூட்டான கப்புள்ஸ் அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி சர்ப்ரைசிங்கா பர்த்டே கேக்கு காட்டுற மாதிரி அவன் ஒரு ப்ராம்ப்ட் தான் எழுதிருக்கு. ஸோ இதுல ஹாப்பி பர்த்டே ரம்யா அப்படின்ற இருக்கிற இடத்துல உங்களுக்கு விருப்பமான உங்க பாய் அல்லது கேர்ள் இல்ல உங்க விருப்பமான எந்த ஒரு நேமும் நீங்க இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் இதில் ஸ்வேதா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ கேக்கில் எத்தனாவது ஏஜ் பர்த்டே, இப்போ நான் இதில் 18 ஏஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் இப்போ எக்ஸாம்பிள் 21 அப்படின்னு இருக்கட்டுமே. ஸோ ஓகே, இப்போ 21 கொடுத்துக்கிட்டு நேமே நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம கிரியேட் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல நமக்கு தேவையான இமேஜஸ் அழகான முறையில் ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன நேம் கொடுத்தோம், ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா அப்படின்னு நம்ம கொடுத்தோம். ஸோ அழகான முறையில் 21 அதாவது 21வது நம்பர் அந்த கேக்கில் பிரிண்ட் ஆயிருக்கிற மாதிரி அழகான முறையில் நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ இதில் எந்த இமேஜ் வேணுமோ நம்ம இதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அந்த நேம் வந்து ஒன்று எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதில் வந்து நேம் வந்து கவின்னு போட்டுக்கிட்டு ஏஜ் வந்து ஒரு 25 அப்படி நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இமேஜ் ஜெனரேட் ஆகி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ் நமக்கு இப்போ ஜெனரேட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசன முறையில் அழகான 3D மெத்தடில் 25 அப்படின்ற பர்த்டே ஹாப்பி பர்த்டே கவி அப்படின்னு பிரம்மாண்டமான கேக்கில் ஒரு கியூட்டான கப்புள்ஸ் அப்படி சர்ப்ரைசிங்காக இருக்கிற மாதிரி அழகான முறையில் நமக்கு வந்து இமேஜ் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் ஜெனரேட் பண்ணி உங்கள் தேவையான பேரை கூட அதில் வந்து பிரிண்ட் பண்ணி வர மாதிரி உங்களுக்கு லவ்டு பீப்புள்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அழகான முறையில் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மேலே எழுதிருக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட் இந்த கமெண்ட் எங்கே போய் காப்பி பண்ணணும் அப்படின்னு உங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணுங்க. tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அபிஷியலான சைட்ல போயிருங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட்ல உள்ள போயிருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வரும்போது உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே ப்ராம்ப்ட் அப்படின்னு விஷஸ் ப்ராம்ப்ட் போட்டு கீழே இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் எழுதிருக்கும். இதை காப்பி பண்ணணும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கோ டு பிங் ஏஏ அப்படின்ற ப்ளூ கலர் பட்டன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகி உங்கள்கிட்ட bing.com அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் போய் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த இமேஜ் கிரியேட் பண்ணுற அந்த சைட்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதுக்கு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு அக்கௌண்ட் ஜிமெயில் கிரியேட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு இமேஜஸ் நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.